வெல்கம் பேக் டு ஜெரியாக்ஷன். இட்ஸ் மீ ஜீவா. என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், நம்ம விடுதலை 2 ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட் ட்ரெய்லர் ஆல்ரெடி ஒரு செம்ம எதிர்பார்ப்பில் இருந்த ஒரு ட்ரெய்லர் தான். இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெய்லர் லான்ச்லாம் செஞ்சுருந்தாங்க. அதுலேயுமே இதை பற்றி பேசியிருந்தாங்க. நம்ம வெற்றிமாறன் சார் எல்லாம் கொஞ்சம் சூடாகி ஏதோ போயிருந்தார், டீமை பற்றி சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நம்ம இளையராஜா சார் பேசியிருந்தார், சூர்யா கூப்பிட்டு பேசியிருந்தார். உண்மையாக அமேசிங். அப்புறம் அந்த தினம் தினம் நினப்பு பாட்டு, அந்த பாட்டு கேட்டிங்களா என்னன்னு தெரில, அந்த பாட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே ஒட்டிக்கிச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு, அவ்வளோ க்யூட்டாக. நம்ம இளையராஜா சார் வாய்ஸில், அவருடைய மியூசிக்கில், அவரோட லிரிக்ஸில் தரமான ஒரு பாட்டை கொடுத்துருந்தாரு. நம்மளை 80ஸ்க்கு அப்படியே கூட்டிகிட்டு போகிற மாதிரி, பழைய ஒரு அந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நம்மளை கூட்டிகிட்டு போன மாதிரியே இருந்துச்சு. அந்த அளவுக்கு அந்த சாங் எனக்கு பிடிச்சிச்சு பர்சனலாக. நான் அவ்வளோ அழகாக அந்த சாங்கை ரசித்து கேட்டேன். அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த சாங் ரியாக்ஷனும் பண்ணேன், பட் அதை அப்லோட் பண்ணலை. என்ன சொன்னால் சோனி மியூசிக் தான் வாங்கியிருக்காங்க, அதனால எப்படியுமே காப்பிரைட் கொடுக்குறாங்க. அதனால அந்த சாங் நான் அப்லோட் பண்ணலை. பட் சாங் அவ்வளோ அமேசிங்காக இருந்துச்சு. கேட்காதவங்க கட்டமிட்டாங்க சாங் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும் அதில் இருக்க அர்த்தம், சாங் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. ஓகே, ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வெயிட்டிங்கில் வெறிய ஏறுதுடா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் இதில் ஃபுல்லாகவே நம்ம விஜய் சேதுபதி இருக்க போகிறாரு அப்படிங்கிறதே தெரியும். ஓகே, ட்ரெய்லர் பார்த்துட்டு பேசுவோம். லெட்ஸ் கோ கைஸ். ஓகே, நிலம், இனம், மொழின்னு மக்களை ஒன்று சேர்க்குற வேலையை நாங்கள் செய்ய ஆரம்பித்தப்போ கட்டமைச்சிருக்கிற இந்த ஜாதி, மதம், பிரிவினைவாதம் எதை வச்சு உங்கள் அமைப்பால் அரசு அப்போ ஆரம்பிச்சது இந்த பயம். அந்த பயத்தால் தான் எங்களை பிரிவினைவாதிகள்னு பிரச்சாரம் பண்ணுறீங்க. பெருமாள் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாரு. சிஎம் சார் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க. வன்முறை எங்கள் மொழி இல்லை, ஆனால் எங்களுக்கு அந்த மொழியும் பேச தெரியும். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? இப்போ இவனை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண இந்த பெருமாள் யார், அவன் எங்கே பிறந்தான், என்ன படித்தான், எதுக்காக நம்ம கவர்மெண்ட்டை எதிர்த்து சண்டை போடுறான்? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடின எல்லோரும் நம்முடைய முன்னெத்தியர் தான். மகாலட்சுமியை கொண்டுலாம்ப்பா. சரியான நேரம் வரும்போது செய்வோம். ஒடுக்கப்பட்ட மக்களோட நிற்கிற எல்லோருமே நம்முடைய தோழர்கள் தான். என்ன மாதிரி படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தனாலதான் உன்ன மாதிரி ஒருத்தன் படிச்சுட்டு வந்து இங்க உட்கார்ந்துருக்க. பயங்கரம். படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்தை தலை வச்சு படுத்தனாலதான். பாதை காட்டு. கருப்பனுக்கு சாவலடா. யார் பிடிச்சது? சூரி. பெருமாள் தோழர் பேஸ் கேம்ப்ல தான் வச்சிருப்பாங்க. நம்ம அங்கேயே இறங்கி தாக்குதல் நடத்தி அவரை கூட்டிட்டு வரோம். சுனில், பெட்டர் நைட் அவனை கேம்ப்ல வைக்காத. சேஃபான இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடு. முரேசன், மறுபடியும் நீங்க தானா? சம்பவம் பண்ணியிருக்காரு போல. ராகவேந்தர், பெருமாள் தப்பிச்சிடக்கூடாது. கேர்ஃபுல். பாலா, யாருன்னு பாரு. வாத்தியார் தாங்க ஐயா. தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர் மட்டும்தான் உருவாக்குவாங்க. அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. டயலாக் அம்மா, என்னடா டயலாக் வேற மாதிரி இருக்கு. தத்துவம் இல்லாத தலைவர்களை ரசிகர்கள் மட்டும்தான் உருவாக்குவாங்க. இந்த டயலாக் திரும்ப நான் பார்க்கணும். தரமா இருக்கு. என்னது? தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர் மட்டும்தான் உருவாக்குவாங்க. அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. வேற மாதிரி. தத்துவம் இல்லாத தலைவர்களை ரசிகர்கள் மட்டும்தான் உருவாக்குவாங்க, அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. சம்திங். ஓகே, என்னன்னு புரிஞ்சுங்க. அப்புறம் அதுக்கு முன்னுக்கு இன்னொரு டைலாக், என்ன மாதிரி இருந்தவனுங்க தான். ஓகே ஓகே வெயிட், அந்த டைலாக் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். டைலாக் ஞாபகம் பட்டிருந்தேன், அது தரமாக இருந்துச்சு. ஓகே, நடக்கும். என்ன மாதிரி படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தனாலதான் உன்ன மாதிரி ஒருத்தன் படிச்சுட்டு வந்து இங்க உட்கார்ந்துருக்க.
ஓகே, என்ன மாதிரி ஒருத்தன் தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்ததால தான் உன்ன மாதிரி ஒருத்தன் இங்கே வந்து படிச்சுட்டு வந்து உட்காந்துருக்க. என்னம்மா டைலாக் டெலிவரி, என்ன டைலாக் வேற மாதிரி இருக்குது. டைலாக்ஸ் எல்லாம் உண்மையாகவே தரமாக இருக்குது. விஜய் சேதுபதி டிஏஜிங் பண்ணியிருக்கோம் போல். அவர் உண்மையாக டிஏஜிங்லேயே அமேசிங்காக இருக்கார். இப்போ உள்ள கெட்டப்லேயும் அமேசிங்காக இருக்கார். வேற மாதிரி இருக்கார். ஃபுல்லாகவே அவர் தான் படத்தை லீட் பண்ணிட்டு போகிறாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம கௌதம் மேனன் இருக்கார், மஞ்சு வாரியர் இருக்காங்க, நம்ம சூரியுமே அதே கேரக்டர், எப்படியுமே அதே தான் வருவார். நம்ம சூரியுமே லாஸ்ட்டில் தான் காட்டியிருந்தாங்க. அதுவுமே தரமாக இருக்குது. நம்ம சூரி அப்புறம் நம்ம விஜய் சேதுபதி 2 பேரும் எகேன்ஸ்டாக இருக்கிற மாதிரி. விஜய் சேதுபதி வந்து ஒரு போராட்டவாதி அந்த மாதிரியே சொல்லலாம். தன்னோட இனத்துக்காக போராடுற மாதிரி காட்டியிருக்காங்க போல். அது இல்லாமல் தாழ்த்தப்பட்ட ஒரு இனத்துக்காக அவர் போராடுற மாதிரி காட்டியிருக்காங்க. காட்டில் போய்ட்டு ஒளிகிறது, அவங்க கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வர்றது, அந்த மாதிரி தான். காஸ்ட் வந்து ஆரம்பத்தா விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர், சூரி, கிஷோர், பவானி ஸ்ரீ, கௌதம், வாசுதேவ் மேனன், ராஜு மேனன், போஸ் வெங்கட் இருக்கார். போஸ் வெங்கட்னா இதில் காட்டின மாதிரி நானாக பார்க்கல. வின்சன், அசோகன், ஓகே, ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். உண்மையாகவே தரமாக இருக்குது ட்ரெயிலர். டைரக்டர் வெற்றிமாறன், மியூசிக் இளையராஜா சார் மியூசிக்கை சொல்லியே ஆகணும், அமேசிங். தினேந்திரன் மோகன் நடப்பு சாங் வந்து நான் ரியாக்ஷன் பண்ணியிருந்தேன். சாங் வந்து கேட்டேன் நானுமே. லிரிக்ஸ் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு தரமாக வேறு மாதிரி இருந்துச்சு லிரிக்ஸு. அப்படியே நம்மளை வந்து ஒரு 80s கொண்டுட்டு போகிற மாதிரி தான் அந்த லிரிக்ஸு, மியூசிக். ஏன்னா அதெல்லாம் வந்து அவர் மாதிரி ஒரு மியூசிக் வந்து இப்போ கொடுக்கறது கேட்டால் சத்தியமாக முடியாது யாராலையுமே. அந்த பழைய மாதிரியே மியூசிக் ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த சாங்குமே அந்த மாதிரி தான். ஃபுல் சாங் வந்து கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அந்த லிரிக்ஸ் எப்படி இருக்கு, மியூசிக் எப்படி இருக்கு, அந்த வாய்ஸ், அவர்கிட்ட வாய்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த அளவுக்கு நம்மளை அப்படியே அந்த சாங் உள்ளுக்கே கொண்டுட்டு போயிடுவார். சாங் ரியாக்ஷன் பண்ணேன். எனக்கு சாங் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. நான் அவ்வளோ ஃபீல் பண்ணி அந்த சாங் கேட்டேன். பட் வந்து சாங் அப்லோட் பண்ண முடியலை. ஏன்னா சோனி மியூசிக் வாங்கியிருக்காங்க, அதனால காப்பிரைட் கொடுக்குறாங்க. அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. எப்படியுமே நம்ம இளையராஜா சார் விட்டு சாங்னு சொன்னால் கட்டாயம் சோனி மியூசிக் தான் இருப்பாங்க. அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் காப்பிரைட் போட்டாலுமே, காப்பிரைட் க்ளைம் கொடுத்துருந்தாலுமே, எப்படியுமே ரேஸ் பண்ணி போட்டாலுமே பாட்டு ஒழுங்காக விளங்காது. பட் வந்து நல்லா இருந்துச்சு. சாங் கேட்காதவங்க போயிட்டு கேட்டு பாருங்கள். ட்ரெய்லர் உண்மையாக அமேசிங். ட்ரெய்லர் வந்து பிளாஸ்டிக் அப்படின்னு தான் சொல்லணும். படம் வந்து வேற லெவலில் ஒரு சம்பவத்தை பண்ண போகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட்டுமே அந்த அளவுக்கு இருந்துச்சு. செகண்ட் வந்து ஃபுல்லாகவே நம்ம விஜய் சேதுபதி தான் கதையை லீட் பண்ணிட்டு போகிறாரு அப்படிங்கிறது தெரியுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அவர் வந்து ஒரு சேராக இருக்கிற போல் ஒரு வாத்தியாராக இருக்கார். நம்ம மஞ்சு வாரியா ஒரு டீச்சராக இருக்காங்க. அவங்க 2 பேர் வந்து ஒடுக்கப்பட்ட ஒரு இனத்துக்காக போராடுற மாதிரி காட்டியிருக்காங்க. அவருக்குன்னு தனியாக ஒரு டீம் ஒன்று இருக்குது, அதை வச்சு அவர் போராடுற மாதிரி. பட் வந்து அதுக்கு எகேன்ஸ்டாக நிறைய பேர் இருப்பாங்க தானே, அந்த மாதிரி தான் ஒரு கதைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. மற்றபடி பெருசாக எதுவுமே நான் டிகோட் பண்ணலை. இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்ச விஷயம், அதை தான் நான் சொன்னேன். ட்ரெய்லர் பாருங்கள். உங்களுக்கு எதுவும் புரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.